राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय माँ गंगे गंगे शरणम। கங்கை எவ்வளவு பவித்திரமானவள், எத்தனை பேர் அங்கே முக்தி அடைஞ்சார்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். திருத்தராஷ்டிரன், அஜாமிலன், இப்படி பல பேர். இந்த ஹரித்வாரம் தான் கங்காத்வாரம் அப்படின்னு பெயர். ரொம்ப அழகா ஸ்கந்த புராணத்தில் கேதார கண்டம் அதில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஸ்கந்தனே சொல்கிறார் அதை பற்றி. இதம் தீர்த்தம் மகாபுண்யம் அபூத் கங்காகமே புனः கங்காத்வாரமிதி க்யாதம் ஸ்மரணாத் பாபநாசனம். ஸ்மரணாத் பாபநாசனம், நினைப்பதனாலேயே பாபங்கள் நாசமாயிடுமா. எவ்வளோ அழகு பாருங்கள். அதாவது பாபங்கள் பலவிதமாக உண்டு. மானசம், வாச்சிக்கம், காயம். மனசாலே நினைக்கக்கூடிய பாபங்கள், அந்த பாபங்கள் வெளில தெரியாது, ஆனாலும் அது பாபத்தில் சேரும். வார்த்தைகள்னாலே பண்ணக்கூடிய பாபம், தப்பு தப்பாக பேசுறது, ஒருத்தரை பற்றி புறஞ்சொல்றது, இதெல்லாம் கூட பாபம். அதுக்கப்புறமா உடலாலே செய்யக்கூடிய பாபம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உடலாலே செய்யக்கூடிய பாபம்தான் பெருசாக காண கிடைக்கிறது. அதுலேயே பார்க்கலாம், சில பேர் ஒரு ஆத்திர அவசரத்தில் யாரையாவது கொண்டு இருப்பான். அப்போ அது ஒரு பெரிய பாபமாக ஒத்துக்கொள்ளப்படுறதில்லை. அதே ஒருத்தன் திட்டமிட்டு கொலை பண்ணான்னா அதுக்கு தண்டனை பெருசு, மரண தண்டனை வரைக்கும் கொடுப்பான். ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளவு யோசனை பண்ணி அவ்வளவு திட்டமிட்டு எப்படி கொலை பண்ணலாம்னு சொல்லி பண்ணதுனால அவ்வளோ. இப்போ ஆத்திர அவசரத்தை கத்தி எடுத்து ஓங்கி வெட்டுறது வேறு, இப்படிலாம் வெட்டலாம், இந்த பக்கம் வெட்டலாம், இந்த மாதிரி பண்ணணும், விஷம் கொடுக்கலாம். இப்போ துரியோதனன் பீமனுக்கு பண்ணா இல்லையா, விஷம் கலந்து கொடுத்தோன்னோ, அரக்கு மாளிகையில் தீ வச்சவர்களை கொல்லணும், இதெல்லாம் பிளான்டு. ஸோ அதுக்கு மனசு தானே மெயின் காரணம். அதனால் மானசீகம், வாச்சிக்கம், உடம்புனாலே பண்ணக்கூடியது. இந்த ஹரித்வாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கங்கா துவாரம்னு அந்த இடத்துக்கு பேர். துவாரம்னா வாசல்னு அர்த்தம். அதாவது ஹரித்வாரம் வரைக்கும் இமயமலை, அந்த ஹரித்வாரத்திலிருந்து தான் இமயம் முடிஞ்சு பூமியில் கங்கை இறங்குற. அது வரைக்கும் அவள் மலையிலேயே வர. நம்ம பத்ரிகாசிரமத்துலேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா அழகாக ஒவ்வொரு பிரயாகையிலையும் பார்க்கலாம். விஷ்ணு பிரயாகை, அழகா நந்த பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை, தேவ பிரயாகை. சரியா, தேவ பிரயாகை தான் அவளுக்கு கங்கைன்னு பேர். ரிஷிகேஷ் கூட மலையெல்லாம் உண்டு. ஹரித்வாரம் பிளெயின்ஸ், சமவெளி. ஸோ அதனால் ஹரித்வாரத்துக்கு கங்காத்வாரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கங்காத்வாரம் இதி க்யாதம் ஸ்மரணாத் பாபநாசனம். இந்த ஹரித்வாரத்தை நினச்சிட்டோம் அப்படின்னாலே பாபங்கள்லாம் நாசமாயிடுவான். அவ்வளவு சேஷம். ஹரித்வார், ஹர்த்வார், கங்காத்வார், இப்படி எல்லாம் அதுக்கு பெயர் இருக்கா. யதா பகீரதோ ராஜா சூரியவம்சதர பிரபு ஆனயாமாச ஸ்வர்காத்வை கங்காம் பரமபாவனிம். பகீரத மகாராஜா அவ்வளவு அழகா தபியாஸ் பண்ணி இந்த கங்கையை அப்படி பூமியில இறக்கினார். ஸ்வர்கான் நிபாதித கங்கா பிருத்திவ்யாம் ஆகதா யதா ததைவாஸ்ய த்விஜஸ்ரேஷ்ட கங்காத்வாரம் இதி ஸ்ருதம்.
சொர்க்கத்திலேருந்து இறங்கின கங்கை எல்லா பக்கமும் மலையில் அப்படியே ஓடி 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 வந்து இந்த இடத்துல இருந்து பூமிக்கு பலவிதமாக போகிறதுனால இந்த இடத்திற்கு கங்காத்வாரம்னு பேர், கங்கையினுடைய வாசல். அழகா கங்காத்வாரமிதி ஸ்ருதம் கங்காத்வாரோத்தரம் விப்ர ஸ்வர்கபூமி ஸ்மிருதா புதைஹி அன்யத்ர பிருத்திவி புரோக்தா கங்காத்வாரோத்தரம் வினா. இந்த ஹரித்வாரத்துக்கு இந்த பக்கம் எல்லாம் சாதாரண பூமி, ஹரித்வாரத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்து இந்த கங்கை பூமியில் இறங்கினதுக்கு அந்த பக்கத்துலேயே பார்த்தா மேலே வேறிடும், அதெல்லாம் ஸ்வர்க பூமின்னு பேர். அதெல்லாம் அங்கிருந்தே ஸ்வர்க்கம் ஆரம்பிச்சுடுறது. ஹரித்வாரத்திலிருந்தே தேவர்கள் வாழக்கூடிய ஸ்வர்க்கம் ஆரம்பிச்சுடுறது. ரிஷிகள், ஞானிகள், சாதுக்கள், மகாத்மாக்கள் எல்லாருக்கும் அது அது ஏன்னா எப்போ பார்த்தாலும் பனிப்பொழிவு இருக்குது, எப்பொழுதுமே குழு குழுன்னு இருக்கிறதுனால இன்றைக்கெல்லாம் மாறி போயிருக்கு. ஆனாலும் புராணங்கள் படி இந்த ஹரித்வாரம் கங்காத்வாரத்திலிருந்தே ஸ்வர்க்கம் ஆரம்பிக்கிறது. அதனால் யாராவது உனக்கு ஸ்வர்க்கம் தெரியுமாமா, நான் ஹரித்வாரெலாம் போயிருக்கேன், ஹரித்வாரத்துக்கு அந்த பக்கத்துலேயே ஸ்வர்க்கம். அப்போ பார்த்தோம் நிஜமாக போக போக ஸ்வர்க்கமாக தானே இருக்குது. ரிஷிகேஷாக இருக்கட்டும், தேவப்பிரயாகியாக இருக்கட்டும், ருத்ரப்பிரயாகியாக இருக்கட்டும், எல்லாம் மேலே போக போக நிஜமாவே ஒரு தெய்வீகம், அதுதான் தேவபூமி அப்படின்னு பேர் உத்தராகண்ட் மாநிலத்துக்கு. அப்போ அத்தனை சிரேஷ்டம் இந்த கங்காத்வாரம். நினச்சாலே பாவம் போகும். அது எப்படி ஹரித்வாரம் நினச்சா பாவம் போயிடுமா அப்படின்னா, அங்கே அத்தனை மகாத்மாக்கள் உட்காந்து தவம் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்த நினைக்கும் பொழுது அந்த மகாத்மாக்களுடைய ஸ்மரணையும் நமக்கு வர்றதுனால நம்முடைய பாபங்கள் நாசமாயிடுறதான். இப்போ எங்கேயோ உட்காந்துட்டுருக்கோம், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கோம், தூரத்தில் எங்கேயோ மனைவியோ இல்லாட்டி அம்மாவோ அப்பாவோ இருக்கார்கள்னா அந்த நினைவே ஒரு சுகம் தரும். இல்லாட்டி அப்பா அம்மா காலகதி அடைஞ்சிருப்பார்கள், ஆனால் அவர்கள் போய் ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். ஆனால் நாம் இப்போ இன்றைக்கி இந்த க்ஷணம் நினச்சா கூட அவர்களோடு இருந்த காலங்கள் மனசுக்கு ஒரு தைரியம், ஒரு குதூகலம், ஒரு ஏக்கம் வரும். ஆனால் அதை தாண்டி ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த நினைவே ஒரு சுகம். பள்ளிக்கூடம்லாம் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் நமக்கு, ஆனாலும் அந்த பள்ளிக்கூட நாட்கள் இப்போ நினச்சாலும் ஒரு சுகம். அப்போ இந்த நினைவு ஒரு சுகத்தை, எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் அந்த நினைவே ஒரு ஆனந்தம் தரா போல ஹரித்வாரம்னு சொல்லும்படியான இந்த கங்காத்வாரத்தை நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான பாபங்களும் நஷ்டமாயிட. ஸ்மரணாது பாபநாசனம், நினைத்தாலே புண்ணியம் தரும். இதமேவ மகாபாக ஸ்வர்கத்வாரம் ஸ்மிருதம் புதைஹி யஸ்ய தர்ஷன மாத்ரேன விமுக்தோ பவபந்தனைஹி. இந்த ஹரித்வாரத்தில் நின்றுண்டு இந்த ஹரித்வாரத்தை பார்த்துட்டு அப்படி அங்கிருந்து அப்படி இமயமலையை பார்த்தா அதுதான் ஸ்வர்கத்வாரம்னு பேர். கங்காத்வாரம், ஹரித்வாரம், ஸ்வர்கத்வாரம், ஹரத்வாரம், இப்படி நிறைய பெயர் இந்த ஹரித்வாருக்கு உண்டு. இந்த இடத்துல நின்றுண்டு இதை பார்த்துட்டாலே விமுக்தோ பவ பந்தனைஹி, இந்த சம்சார சாகரத்தினுடைய துக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சுடலாம். அந்த இடத்த பார்த்துட்டாலே பிரம்ம விஷ்ணு மகேஷாத்யா தேவாநித்யம் பிரதிஷ்டிதாக முனையக சித்த கந்தர்வாக குஹ்யாக அப்சரசாம் கணாக திஷ்டந்த் யத்ரைவ பகவச்சேத்தும் சம்சார பந்தனம் சம்சார தாப தப்தானாம் பேஷஜம் தீர்த்தம் உத்தமம் பாபானி சதசங்கியானி பிரம்மஹத்யா சமானி ச கிருத்வான்யத்ர பிரயாந்தியஸ்மின் மிருதா மோக்ஷம் அவாப்னுயுஹு. அதாவது இந்த ஹரித்வாரத்தில் நின்றுண்டு இந்த கங்கையெல்லாம் பார்த்து அப்படியே அங்கிருந்து மேலே போகக்கூடிய அந்த ஹிமாலயத்தெல்லாம் பார்த்து, ஹிமாலயத்தோட பர்வதம் அங்கே வரைக்கும் வரும்.
தூரத்தில் அங்கங்கே பர்வதம். ஏன்னா இமாலய மலை தொடர்கள் தானே, எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மாதிரி இமயமலை தொடர்னு சொல்லுவோம். இமயம் ஒரே மலை கிடையாது, சிங்கிள் மலை கிடையாது, தொடர்ச்சியாக இருக்கும் மலை தொடர்கள், இப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, விமுக்தோ பவ பந்தனைகி, இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை கிடச்சிடுவோம். அப்படி ஒரு விஷயம். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்கள்லாம் நித்தியம் வந்து விதவிதமான அனுபவங்களை ஒவ்வொரு பக்தனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா இந்த ஹரித்வாரம். அது இல்லாதபடி முனிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், சாதுக்கள், அவ எல்லாரும் இந்த கங்கையில் இறங்கி வரலாம். இன்றைக்கும் பார்க்கலாம் இந்த கும்பமேளாலாம் நடக்கிறது அப்படின்னா ஹரித்வாரத்தில் கும்பமேளா உண்டு, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது வரைக்கும் இந்த அகோரிலாம் எங்கே வாழறான்னே தெரியாது. எந்த இடத்துலையும் அவளை தேடினாலும் கண்டே பிடிக்க முடியாது. காசியில் போனால் ஒரு 4-5 அகோரியை பார்க்கலாம். ஆனால் அந்த கும்பமேளா வந்தால் கூட்டம் கூட்டமாக வருவான் அந்த அகோரிகள். உடம்பெல்லாம் சாம்பலை பூசிண்டு, கையில் ஒரு சூலாயத்தை எடுத்துண்டு, ஜடாமுடியை வச்சுண்டு, 199 பேர் ட்ரெஸ் போட மாட்டான். ஆனால் கம்பீரியமாக இருப்பாள், யாருக்கும் பயப்பட மாட்டா, எதுக்கும் கவலைப்பட மாட்டா. அவகிட்டலாம் வம்பே வச்சுக்கப்படாது. இப்போ சாதாரண மனுஷாக்கிட்டலாம் அதான் பேசினோம்னா யோசிப்பா, எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், அவங்க மனசு வருத்தப்படும், அப்புறம் பக்கத்தில் என்ன நினச்சிப்பாங்க. அகோரிலாம் கவலையே பட மாட்டா. ஒரு பொம்பளை டிவி ரிப்போர்ட்டர் இந்த அகோரியை பார்த்து கேள்வி கேட்டா, நீங்கள்லாம் தான் கோமணமே உடுத்த மாட்டேன், எது கோமணத்தை உடுத்தின்னு வந்திருக்க? ஓ அப்படியா, அப்படி கைடி அவட்டே கொடுத்து அவள் மேலே தூக்கி போட்டார். அவள் ஏண்டா கட்டணும் எடுத்து அவளுக்கு அதானே. ஓ கட்டின்னு இருக்கிறது தப்பா? நம்மளாக தான் யோசிப்போம், என்னம்மா அப்படி கேட்குறிய, ஊரில் வரேன், நம்ம அதுக்கு பெரிய வியாக்கியானம் கொடுப்போம். ஓ கட்டக்கூடாது இல்லை, இந்தா தூக்கி அவன் மேலேயே வீசுறா, அவள் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றா. அப்படிப்பட்ட அகோரிகள். இந்த கும்பமேளாவுக்கு எங்கிருந்து தான் வருவான்னே தெரியாது. அதுக்கு தான் கும்பமேளாவுக்கு எல்லா சம்சாரிகளும் ஓடுவா. என்னன்னா அவளை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆசீர்வாதம். சிலரெல்லாம் முள்ளு மேலே உட்காந்துட்டு இருப்பா, ஆணி மேலே உட்காந்துட்டு இருப்பா, பலவிதமாக தபஸ் பண்ணுவா. அந்த மாதிரி நிறைய சித்த கணங்கள், நிறைய பேர் நான் அகோரிஸ் பார்த்ததில்ல, ஆனால் நிறைய சாதுக்கள் ஹரித்வாரத்தில் பார்த்துருக்கேன். அவள் பாட்டுக்கு இருப்பாள், கங்கை கரையில் உட்காந்துட்டு இருப்பா. நிறைய பேர் பிச்சைக்காராலும் சாது வேஷம் போன்றிருப்பா. நிஜமாவே சாதுக்கள் யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்துட்டு இருப்பா. அவள் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு ஜபிச்சுட்டு இருப்பா. அதனால் அந்த இடத்துல நின்றுட்டோம்னால திஷ்டந்த் எத்திர ஏவ பகவத் சேத்தும் சம்சார பந்தனம். அந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த நிறைய சாதுக்கள் அங்கே இருப்பாள். இந்த மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், தேவர்கள்லாம் இருப்பாள். இவாளுடைய பார்வை நம்ம மேலே படும், அதிலேயே இந்த சம்சார பந்தனம் விட்டு போயிடும். ஏன்னா அவர்கள்லாம் இந்த சம்சாரத்தினுடைய இந்த ஒரு பற்றுதல், பாசம், கவலை இதிலேருந்து விடுபட்டவர்கள். அப்போ அதில் விடுபட்டதுனால அவர்களுக்கு சுலபமாக நம்மளையும் கரையேற்ற முடியுமா? இப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைய கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்க்குறோம், ஒன்றுமே தெரியாது. ஆனால் பள்ளிக்கூடத்து வாத்தியார் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக ஆனா ஆவண்ணாலாம் எழுத வச்சு உட்காரணும், சத்தம் போடக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா சொன்னால் கேட்காது. ஆனால் பள்ளிக்கூடம் வந்தாச்சுன்னா டீச்சர் அம்மா சொல்கிறத கேட்கும். ஏன்னா ஒன்றுமே தெரியாத குழந்தைய, முன்ன பின்ன பழக்கம் இல்லாத குழந்தைய அப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறாங்க. ஆனால் உரிமை எடுத்துண்டு அதனுடைய வாழ்க்கையில் அக்கறை எடுத்துட்டு எல்லாம் பண்ணும் பொழுது அந்த குழந்தை அந்த டீச்சர் மாதிரி நல்லா படித்து மேலே வரும், அதுக்கு மேலேயும் போகும், இந்த டீச்சரை விட மேலேயும் போயிடும். அப்போ எப்படி அந்த பள்ளிக்கூடத்துடைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு வாத்தியாரால் ஒரு குழந்தைய மேலே கொண்டு வர முடியுமோ, அதுபோல் இந்த மாதிரி முக்தர்கள்னால ஆச்சரியமான அந்த சம்சாரிகளை அவர்களால் மாற்றி கொண்டு வர முடியும். அவர்களுடைய பார்வை ஒன்றே போதுமே. அதனால சம்சார தாப தப்தானாம் பேஷஜம் தீர்த்தமுத்தமம். இந்த இடத்துக்கு வந்தாச்சு, இந்த இடத்துல நின்னாச்சு, இந்த இடத்த பார்த்தாச்சு, இங்கே கங்கையில் குளிச்சாச்சுன்னா சம்சார தாபம் எல்லாம் விட்டு போயிடும். அப்பாடா என்னதான், அதாவது கிளம்புறதுக்கு மனசு வராது. அதுவும் இமயமலை யாத்திரைலாம் முடிச்சுட்டு இன்னையோட கிளம்புறோம் அப்படின்னா, கிளம்பணுமா, திரும்பி போகணுமா அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டால் மனசு அப்படி லேசாகிடும், கவலையே இருக்காது, எந்த விதமான தாபமும் இருக்காது. இப்போ ஊரில் இருக்கோம், ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குல்ல, இதை பண்ணணும் அதை பண்ணணும், பொண்ணு என்ன ஆச்சு, பிள்ளை என்ன ஆச்சு, மாப்பிள்ளை என்ன ஆயாச்சு, மருமகள் என்ன ஆயாச்சு, அவங்க வீட்டில் அப்படி பேசுனாங்க, சொந்தக்காரங்க உடம்பு, இவ்வளோ யோசனை இருக்கும்.
ஹிமாலயாஸ் போயாச்சு, ஹரித்வாரம் பார்த்தாச்சு, கங்கையில் குளிச்சாச்சு அப்படின்னா என்னமோ தெரியும் மனசு அமைதியாகிடும். இந்த கங்கையில் குளிச்சாச்சுனாலே மனசு அப்படியே அமைதி. ஆனால் கங்கைக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. ஏன்னா மும்மூர்த்திகள் சம்மந்தம். அதனால் சொல்கிறா கிருத்வா அந்யத்ர பிரயாந்தியஸ்மின் மிருதா மோக்ஷம் அவாப்னுயக. மோக்ஷமே கிடச்சிடுமா. பாபானி சதசங்கியானி பிரம்மஹத்யா சமானிச்ச. பெரிய பெரிய பாவங்கள் பண்ணவன், 100 விதமான பாவங்கள் பண்ணவன், பிராமணனை கொலை பண்ண பாவம் வரைக்கும் இந்த ஹரித்வாரம் வந்தாச்சு, இந்த கங்கையில் குளிச்சாச்சு, அங்கே நின்னாச்சுன்னா போயிடுமா. அப்போ எவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஹரித்வாரம், கங்காத்வாரம், ஸ்வர்கத்வாரம்னு சொல்லப்படுது. ஏன்டா இத்தனை பெரியமே அந்த இடத்துக்குன்னா கங்கை. அந்த கங்கை ஆகாசத்துலேருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வரா இல்லையா. இத்தனை தூரத்தில் நிறைய சாதுக்கள் அங்கங்கே உட்காந்து தபஸ் பண்ணுறோம். அதுவும் தேவப்பிரயாகை பற்றி சொல்லும்போது கண்டம் என்னும் கடிநகர்லாம் பெரியாழ்வார் சொல்கிறார், அங்கங்கே ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு நித்தியம் யஜ்யம் எல்லாம் பண்ணுறாளா. அந்த அப்படியே புகைய மூட்டமாக இருக்கா. மேகத்தை தாண்டி இந்த புகை மூட்டம் அப்படி இருக்கா. அப்போ அவ்வளவு பேர் அங்கே உட்காந்துட்டு யஜ்யம் பண்ணுறா. அந்த புண்ணியத்தை எல்லாம் கங்கை எடுத்துட்டு வராளாம். ஆகாசத்துலேருந்து பகீரதன் தபஸிலிருந்து வசிஷ்டர், வேதவியாசர் எவ்வளோ பேர் தபஸ் பண்ணா இல்லையா. இவெல்லாம் அதை நித்தியம் நித்தியம் குளிக்கிறா இல்லையா. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய புண்ணியம் தெய்வீகத்தை எல்லாம் வாங்கிண்டு அப்படியே கீழே இறங்க. அப்போ மூலிகை தண்ணிலாம் சொல்லுவோம், திருவாணி தண்ணிலாம் ருச்சியாக இருக்குண்ணா. ஏண்டாண்ணா காட்டில் இருக்க மூலிகைகள் இதெல்லாம் விழுந்து இப்படி வர்றதுனால அந்த தண்ணிக்கு அவ்வளோ ருச்சி இருக்குது. இப்போ தாமிரபரணியை நம்ம தூத்துக்குடியில் குடித்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலியில் வேறு மாதிரி இருக்கும், இன்னும் மேலே போக 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 அமக்கலமாக இருக்கும். காரையார் பக்கம் போயாச்சுன்னா தாமிரபரணி அப்படி இருக்கும். அதை தாண்டி பொதிகை பக்கம் போயாச்சு, தாமிரபரணி உற்பத்தியார் இடத்துக்குலாம் போயாச்சுன்னா இன்னும் எப்படி இருக்கும். அங்கேருந்து வரும்போது ஆனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாலும் அந்த தாமிரபரணி நன்மை செய்கிறான். அதுபோல் இந்த கங்கை அவ்வளோ தூரம் வரும் பொழுது பலருடைய அழகான ஆசீர்வாதங்களை எடுத்துண்டு பூமியில் இறங்குறாளாம். அதனால் இந்த ஹரித்வாரத்தில் மாயா, ஹரித்வாரம், ஸ்வர்கத்வாரம், கங்காத்வாரம் இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா. இதுலேயே அங்கே வந்தாச்சுன்னா எல்லா பாவங்கள்லேருந்து விடுதலை கிடச்சிடும், மோக்ஷமும் கிடச்சிடும். இது எல்லாம் சொல்கிறது முருகன். ஸ்கந்தன் சொல்லிட்டு இருக்கான் இந்த மகாத்மியத்தை. கேதார கண்டத்தில் ஸ்கந்த புராணத்தில் முருகன் பேசிட்டு இருக்கான் உட்காந்துண்டு. இது இவ்வளோ விஷயம் அவ்வளோ வசதியாக இருக்கும். முருகனே பேசுகிறான் அப்படின்னா அவ்வளோ விசேஷம். அப்போ அவ்வளோ அழகாக அந்த விஷயத்தை முருகன் சொல்கிறார். இல்லை ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். அஸ்மசித்த ஆக்கியானம். அஸ்மசித்தன்னு ஒரு பிராமணனுடைய கதையை முருகன் நாரதருக்கு சொல்கிறார் இந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை விளக்கிறதுக்கு. ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி கதாம் தாம் பாபநாசினீம் யதா சாண்டால துல்யோபி கஷ்சித் பிராமண வம்சஜः பிராபவை பரமம் ஸ்தானம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம் அஸ்ய க்ஷேத்ரஸ்ய விபவஸ்க தஸ்ருணுத்வ மகாமதே. நாரதா, அஸ்மசித்தன்னு ஒரு பிராமணனுடைய கதையை நான் சொல்கிறேன். பிறந்தது என்னமோ பிராமண குலம், ஆனால் பண்ணுறதெல்லாம் பாபம். இந்த பாபம்னு ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லா பாபத்தையும் சேர்த்து பண்ணக்கூடியவன். ஆனால் அவன் இங்கே வந்தானா அவனுக்கு அப்படி ஒரு இடம் கிடச்சிது. அவனுடைய அத்தனை பாவங்கள்லேருந்து அவனுக்கு விடுதலை கிடச்சது. பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம், பிரம்மா விஷ்ணு சிவபெருமான்லாம் அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு க்ஷேத்திரம் இது. அஸ்ய க்ஷேத்திரஸ்ய விபவஹ. இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை நான் சொல்கிறேன். தத் ஸ்ருணுத்ஸ்வ மகாமதே. நாரதா, அவ்வளோ அழகாக இந்த விஷயத்தை சொல்கிறேன், நீ அழகாக கேளு அப்படின்னு சொல்லுங்கோன்னு உட்காராராம். பபூவஹ பிராமணஹ கஷ்சித் அவந்தியாம் முனிசத்தம அஸ்மசித்த இதி க்யாதஹ சார்த்த நாமா த்விஜாதமக. இந்த பிராமணன் அஸ்மசித்தன்றவன் அழகா அவந்தி தேசத்தில் பிறந்தவன். அவந்தி அப்படின்றது உஜ்ஜைன் மகாகால் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று இருக்கக்கூடிய மகாகால். உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர்னு பேர் அவருக்கு. அதுதான் அவந்தி தேசம்னு பெயர். அங்கே தான் கிருஷ்ணன்
சுதாமாவோட ஸ்கூல்லாம் படித்த இடம், வேத பாடசாலை படித்த இடம் அதுதான். அங்கே தான் சாந்திபனி ஆசிரம் இருக்கிற இடம் இன்றைக்கும் இருக்குது. இந்த பிள்ளை சின்ன வயலாக இருக்கும் பொழுதே அவள் அப்பா இறந்து போயிட்டாள். இந்த அஸ்மச்சித்தன்னு பேர். 5 வருஷம் ஆச்சு, அவள் அம்மாவும் செத்து போயிட்டாள். ஆனாலும் அந்த பயலை யாரும் விடலை. அந்த ஊரில் இருக்க பிராமணாலாம் சேர்ந்து அவனுக்கு பூனெல்லாம் போட்டு வச்சா. ஆனால் அவனை கேட்குறதுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஊரில் இருக்கவாள்லாம் சொல்கிறா. ஒரு லெவலுக்கு மேலே அவளும் சரி சின்ன பிள்ளை என்னத்தை கேட்க முடியும்னு விட்டுடுறா. அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாவங்களையும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பொய் சொல்கிறது, திருடுறது. அதுக்கப்புறமா திருட்டு கூட்டத்திலே போய் சேர்ந்துட்டான். அவர்களோட சேர்ந்துட்டான். யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது, ஒன்றும் பொறுப்பு கிடையாது. அவ்வளோதான். எல்லா விதத்துலேயும் மோசமாக போயாச்சு. எல்லாரையும் ஏமாத்திண்டு, எல்லாரையும் கஷ்டப்படுத்திண்டு, கொலை கொள்ளை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்படியே பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் இந்த திருடர் கூட்டம் எல்லாம் வா எங்களோட அப்படி அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போய் இதையே பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய உருவம் கூட மாறி போயிடுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொலை கொள்ளை கெட்ட விஷயங்கள், முகமெல்லாம் கோரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகு போயிடுத்து, ஒரு சாந்தம் இல்லை, அன்பு இல்லை. பார்த்தா அழகாக இருக்கானே அந்த இள வயசுக்கான ஒரு காம்பீரியம் இல்லை. ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு கல் குடிச்சுண்டு மது மாமிசம் எல்லாம் சாப்பிட்டுண்டு கொலை எல்லாம் பண்ணுறதுனால பார்க்கறதுக்கே சகிக்கலை. அப்போ நிறைய திருடர்களோட போய் அந்த திருடத்தில் நல்லா கற்றுண்டுட்டான். பகவானுடைய கிருபை ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த ஹரித்வாரத்துக்கு வந்துட்டான். கொள்ளையடிக்கிறதுக்காக வந்துட்டான். மீதி விஷயம் அடுத்த சத்சங்கத்தில். ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. हर हर गंगे जय माँ गंगे. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो हरिद्वार धाम की जय. राधे कृष्णा.